இன்னைக்கு வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி. ஸோ தெரு ஃபுல்லாக பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரே பாட்டு டான்ஸ்ன்னு பயங்கரமாக இருக்குது. இன்னைக்கு தான் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் நானும் என் தங்கச்சியை கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இதுவும் என் தங்கச்சி தான் பண்ணா. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிதான் நீங்கள் கேட்பீங்க. இது பண்ணதெல்லாம் யார் சாப்பிட்றது? கேசரி எப்படி வர போகுதுன்னு தெரியல. கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பிளாக் பிளாக்கா இருக்கு. என்னது இது? நான் சொல்றது எல்லாமே ஜோக்கு. உடனே கமெண்ட்ல உங்களுக்கும் ரகு மாஸ்டருக்கும் என்ன பிரச்சனை அப்படிலாம் கேட்கக்கூடாது, சரிங்களா? நம்மளுக்குள்ள என்ன இருக்கு சார்? சும்மா சொல்லுங்க சார். முடியாது. உடையுது உடஞ்சிருச்சு. இவ இருக்கல, ஷீ இஸ் ஒன் சோம்பேறி. நல்லா பாத்துக்குங்க. நம்மளுக்கு ஒரு ரம்யா கிருஷ்ணன் மாதிரி கிடைக்கல. வயசானாலும் உங்க அழகும் ஸ்டைலும் மாறல அப்படி சொல்றதுக்கு யாருக்குமே இல்லையே. ஓகே, இப்படி பண்ணிட்டு இப்படி அமுக்கணும். பண்ணியாச்சு. என்ன அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வணக்கம், வெல்கம் பேக் டு ரகு தாப்பா சேனல். எப்படி இருக்கீங்க ரகு தாப்பா ஃபேமிலிஸ்? எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். எஸ், இன்றைக்கி வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி. ஸோ தெரு ஃபுல்லாக ஒரு ஏரியாவும் பயங்கர அமர்க்கலமாக வந்துட்டு விநாயகரை எடுத்துகிட்டு வந்து பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரே பாட்டு டான்ஸுன்னு பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு குதூகலத்திலேயே நாங்களும் வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணலான்ட்டு நானும் என் தங்கச்சியும் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு சில டிஷ்ஷஸ் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிட்டோம், சிம்பிளான டிஷ்ஷஸ்ஸு. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி இன்றைக்கி தான் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் நானும் என் தங்கச்சியை கொழுக்கட்டை பண்ண போகிறோம். ஸோ அந்த கொழுக்கட்டை பண்ணிவிட்டு புளியாரப்பா கோச்சிக்காமல் ஏற்றுக்குங்க அந்த கொழுக்கட்டையை. ஸோ நான் உங்கள் செலிப்ரேட் பண்ணுற விதத்தை நீங்களும் பாருங்கள். நாங்கள் ரொம்ப 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 சிம்பிளாக தான் நாங்கள் பாருங்கள். இப்போவே சில பேர் வீட்டிலலாம் மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சாமியை கும்பிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம். பரவாயில்ல, இன்றைக்கி டே ஃபுல்லாகவே விநாயகரோட பர்த்டே தான். எனி டைம் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஒரு பர்த்டே பாய் எப்போ வேணாலும் போய் விஷ் பண்ணலாம் இல்லை? அதுமாதிரி நாங்களும் எங்கள் வீட்டிலேருந்து விஷ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே விநாயகர். உங்களுக்காக நாங்கள் வந்துட்டு நானும் என் தங்கச்சியும் ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் கொழுக்கட்டை செய்யணுன்ட்டு. சரி வாங்க நம்ம போயிட்டு நம்ம விநாயகரை டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு வந்து பாருங்கள் வாங்க. பார்த்தீங்களா, ஓரளவுக்கு சிம்பிளாக. நாங்கள் வந்துட்டு சிலையை வச்சு கும்பிட மாட்டோம். ஏன்னா விநாயகர் வீட்டில் நாங்கள் வச்சுட்டு கும்பிட்டு அதை திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் இது பண்ணுறது எங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் எங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஃபோட்டோ, விநாயகர் ஃபோட்டோ வச்சு நாங்கள் வந்துட்டு கும்பிட்றோம். ஸோ ஏற்கனவே மார்க்கெட்லேருந்து சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். இப்போ நாங்கள் வந்துட்டு வீட்டில் நாங்கள் சுயமாக செஞ்சு விநாயகருக்கு வந்துட்டு படைக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் இப்போ வந்து ரெடி பண்ண போகிறோம் விநாயகருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம். வாங்க, நாங்கள் ஓரளவுக்கு சில திங்ஸ் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே பண்ணிட்டோம், பாருங்கள். இது என்ன தெரியுமா? லட்டு. இது என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சொல்லுடி. ரவா லட்டு. ரவா லட்டு. ஏஸ், ஆமாம். இந்த லட்டு வந்து எங்கள் அம்மா செய்வாங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். விநாயகர் சாப்பிட்றாரோ இல்லையோ, நான் லவுக்குன்னு சாப்பிட்ருவேன். அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும் இந்த ரவா லட்டு. இந்த ரவா லட்டு வந்து என் தங்கச்சி தான் பண்ணால், சத்தியமாக நான் பண்ணல. ஏன்னா நான் வேறு ஏரியாவிலேருந்து வரேன் இல்லையா, அதனால். ஸோ அதுக்கப்புறம் சுண்டல், பிள்ளையாருக்கு பிடிக்கும்ன்ற சுண்டல், ஒயிட் கலர் சுண்டல். இதுவும் என் தங்கச்சி தான் பண்ணா. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிதான் நீங்கள் கேட்பீங்க. இது பண்ணதெல்லாம் யார் சாப்பிட்றது? புள்ளியாருக்கு ஆல்டர்னேட்டாக நான் தானே இருக்கேன் இந்த வீட்டில். இது கொஞ்சம் ஈஸியாக இருந்ததால நானே செஞ்சுட்டேன், யாரையும் டிபெண்ட் பண்ணாமல். நைஸ். இப்போ நாங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்? கொழுக்கட்டைக்காக கொழுக்கட்டை மாவு வாங்கிட்டு வந்திருக்கோம். எனக்கு தெரியாது ஃப்ரீயாக அச்சு கூட தருவாங்கன்ட்டு. இது வீட்டிலேருந்து கொண்டு வரலையா? கடையில் கொடுத்தாங்க. நானே ஷாக் ஆகிட்டேன், என்னடா இதுன்ட்டு. நைஸ். கொழுக்கட்டைக்கு அச்செல்லாம் கொடுத்து மக்கள் வந்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற வெல்லம், அப்புறம் தேங்காய், அப்புறம் ரவா செய்கிறதுக்காக இது சோஜி மாவு. இது தமிழ் ரவா இல்லடி, சுஜி ரவா. ஸோ ரவா பேக்கெட்டும் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற கலர் கொடுக்கறதுக்காக ஆரஞ்சு கலரும் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம கலரே போடாமல் செய்யலாமா? எல்லாமே வெள்ளைன்னு இருக்குமே. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா அப்படி தான் பண்ணி ஆகணும். லைட்டாக போடலாம் கலரு, தப்பு கிடையாது. எவ்வளோ கலர் போட்ட ப்ராடக்ட் சாப்பிட்றோம். இப்போ வீட்டில் செஞ்சு நமக்கு எஃபெக்ட் ஆகிட்டு போதா? சரிங்களா, ஓகே. இந்த ஐட்டத்தை எல்லாம் நம்ம செய்ய போகிறோம். செஞ்சுட்டு கடவுளுக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளும் சாப்பிட போகிறோம்.
ஸோ நீங்களும் வந்துட்டு எங்கள் கூடவே ட்ராவல் ஆகுங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு பாருங்க. என்ன கஷ்டம் இது செய்யறதுக்கு அம்மா கற்றுக் கொடுத்தது ஈஸியாக பண்ணியாச்சு. இது நம்மளே செல்ஃபாக கற்றுக்குறோம் இல்லையா? செல்ஃப் மேட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏற்கனவே ஒருத்தங்க ப்ராக்டிஸ் கொடுத்தது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம செல்ஃபாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்துட்டு சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் பேரண்ட்ஸோட சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். ப்ளஸ் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதையும் பாருங்கள், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா கேசரி பண்ண போகிறோம். ஏன்னா கேசரி வந்துட்டு ஜூபிமா அந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ரவா செய்ய போகிறோம்னு சொன்னேன். ரவா செய்ய போறோமா? ஆக்சுவலி இதை பார்த்தோன்னே ரவா தானே, அந்த ரவா செய்ய போகிறோம். ரவா செஞ்சு கேசரியாக எடுத்துகிட்டு வருவோம் நாங்கள். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, சரிங்களா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? நம்ம வந்துட்டு அடுப்பு பற்று வச்சாச்சு, கடாயும் வச்சாச்சு. ஓரளவுக்கு கடாய் வந்துட்டு சூடாயிடுச்சு. ஸோ லேட்டஸ்ட் போட்ட இது கீயை போடுவோம். நீங்கள் கீ லவராக இருந்தால் நீங்கள் நிறையவே போடலாம், என்ன மாதிரி. ஐ எம் கீ லவர். அதனால கீ லவர்னால நாங்கள் நிறையவே போடுறோம். அள்ளிக்கோ அந்த மாதிரி. ஆனால் இதெல்லாம் இல்லையேடி கேசரியில். அந்த இது நட்ஸ் எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் வேண்டாவா? நட்ஸ் தான் இது இருக்கே. என்ன இருக்கு? வேர்க்கடலை இருக்கு. யாருனாச்சும் கேசரிக்கு வேர்க்கடலை போடுவாங்களா? இதெல்லாம் நமக்கு தெரியும். பா, இந்த மாதிரி கிரவுண்ட் நட்ஸ் போடு ஒன்றும் ஆகாது. இப்போ இது அப்படியே போட்டுடணுமா? பாரு, தட்டுல வச்சு பாரு, கல்லு கில்லு இருக்கும். கல்லு கில்லுலாம் இருக்குமா? என்ன கில்லுலாம் இருக்கும். ஆமா, தட்டுல. இந்த பொண்ணு பாரு, வீடியோ ஆன் பண்ணிட்டு எங்கிட்ட இவ்வளோ வேலை வாங்க, செம்ம காண்டாகுது எனக்கு. எல்லாம் ஐட்டத்தை டெக்கரேட் பண்ணிட்டு எல்லாம் நீ கஷ்டமான டிஷ்ஷா செஞ்சுன்னு இருக்க. கஷ்டமான டிஷ்லாம் இல்லை, எல்லாம் இந்த யூடியூப்பை பார்த்து நம்ம கெட்டு போயிட்டோம். அந்த யூடியூப்ல ஃபர்ஸ்டே அப்படியே காட்டுவாங்க தெரியுமா? எல்லாம் இந்த ஐட்டம்லாம் இருக்கு, அப்படியே எடுத்து போட்டு அப்படியே கிண்டி விட்டு குத்துருவாங்க. நம்ம கட் பண்ணுறதுலேருந்து எடுக்கிறதுலேருந்து எல்லாமே நம்மளே பண்ணுறது ரொம்ப காண்டா இருக்கு எனக்கு. ஆஃப் பண்ணிட்டியா? ஆஃப் பண்ணிட்டேன். பின்ன கீயை அது பாட்டு தீய ஆரம்பிச்சு, ஸ்மெல் வருது. இப்போதான் அது போடுறதுக்கு முன்னாடியே சொல்லணும், ரவால கல் இருக்கும் பாருன்ட்டு. அதுவும் சொல்ல மாட்டா. இவ்வளோ வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? புளியாரப்பா கோச்சிக்காத, உன் பர்த்டே, நான் கோவப்படக்கூடாதுன்னு இருக்கேன். என்னை கோவப்பட வைக்கிறாங்க அடிக்கடி. இப்போ இந்த இடத்துல கல் நான் எங்கே தேடுவேன்? கண்ணில் ஒன்றும் தெரிய மாட்டேதுங்க எனக்கு. வேற அந்த கண்ணை வச்சுக்கிட்டு பார்க்குறப்ப எனக்கு வேற கண்ணும் தெரியாது, கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. விடு, குட்டி குட்டி கல்லெல்லாம் சாப்பிட்டுடலாம், இன்னும் கிட்னில போய் சேரும். நான் குமார் அவசரப்பட்டிய. சரி, ஆன் பண்ணு. நாடி ஆன் பண்ணு. க்ளோஸ். டக்குன்னு செய்யறேன்னு சொன்னியடி. உன்னை வச்சுக்கிட்டா நான் இங்கே டக்குன்னு செய்யறது. ஓகே, இப்போ இது ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? ரவாவை போட்டுனா இப்படி பண்ணுவோம். எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. இதுக்கு பேசாமல் யூடியூப் பார்த்துருக்கலாம் கொஞ்சம் எப்படி பண்ணுவாங்கன்ட்டு. நாங்களாம் செல்ஃப் மேட் சொல்லிட்டு இங்கே வந்துட்டு போடு, சக்கரை போட்டு தண்ணி போட்டு அவ்வளோதான். இப்போ சக்கரை போடணுமா, ரவா போடணுமா, தண்ணி போடு. ரவா போட்டாச்சு. இவ்வளோண்டு யாராச்சும் கேசரி பண்ணுவாங்களா? இன்னும் கொஞ்சம் தண்ணியில தண்ணி போட்டு. தண்ணி போடுவாங்களா, பால் போடுவாங்களா? நெல் இது சாப்பிட்ட உடனே நம்மளுக்கே பால் ஊற்றுவாங்க. வெயிட் பண்ணி. சரி, ஓகே. ரவாவை ஃபர்ஸ்ட் வந்துட்டு கீல வந்து இந்த மாதிரி வறுத்துடுறோம் நாங்கள். நானும் கொஞ்சம் பெரிய ஸ்பூனு கேட்டேங்க, கை சுடுமேன்ட்டு. எவ்வளோன்னு கொடுத்துட்டு சாவம் அடிக்கிறான் பாருங்க இவன். இதுதான் பெரிய ஸ்பூனு. கரண்டி கேட்கணும். ஸ்பூன் போட்டு பெரிய ஸ்பூன் தான் தருவாங்க. ஸ்பூன்ல இது பெருசு தாண்டி. கிண்டுறதுக்கு ஒரு கரண்டி கொடுன்னு ஒரு ஃப்ளோல ஸ்பூனுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஏற்ற மாதிரியே வர்றது. என்ன பண்ணுறது? இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடணுமா? ப்ரௌன்லாம் இல்லடி, இப்போவே தண்ணி ஊற்றிடலாம். கோல்டு கலரில் மாறிட்ட அப்புறம் ப்ரௌன்லாம் தீஞ்சிடும். ஆமாம், தண்ணியை ஊற்றுவாங்க, எனக்கு தெரியாது. சர்க்கரை போடு, சர்க்கரை போட்ட அப்புறம் தண்ணியை ஊற்று. பாருங்க எவ்வளோ பெரிய சர்க்கரை டப்பான்ட்டு. சர்க்கரையே நான் சாப்பிட மாட்டேன் எதுவுமே. ஒரு ஸ்பூன் ஏண்டி போடுற? நீ தாண்டி போட சொன்ன எரும மாடு. சர்க்கரை போடணும்னு சொன்னேன். இது என்ன கோல்டு கலர் ஆயிடுச்சு உனக்கு? சர்க்கரை போட்டோன்னா அதுவும் கோல்டு கலர் ஆகிட்டு போகுது. சரி விட, கோல்டு கலர் ஆனா என்ன ஆகலன்னா நீ தான் கலர் போட போறிய எப்படியும். அண்டவரே போடு. புளியாரப்பா, பர்த்டே அன்னைக்கு என்னை டென்ஷன் படுத்துறாங்க புளியாரப்பா. ஒரு நல்லா போடுடி, சர்க்கரையை நல்லா போடுடி. சர்க்கரைலாம் அதுக்கு நிறைய அள்ளி சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக தான் சாப்பிடணும் திட்டமா. என்னைக்காவது சாப்பிட்டா ஒன்றாகாது. நீ என்னைக்காவது சாப்பிட, நான் டெய்லி தானே சாப்பிட்றேன், திட்டமாக தான் சாப்பிட்றேன். ஐயோ, அடியில் தீஞ்சிடுச்சு அதுக்குள்ளே. இப்போதான் நான் சொன்ன ப்ரௌன் கலர் வந்துச்சு. தீச்சி ப்ரௌன் கலர் வச்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணியை ஊற்றுறோம். அவ்வளோதான், கேசரி ரெடி.
எங்கள் வீட்டு கேசரி எப்படி வர போகுதுன்னு தெரியல. கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பிளாக் பிளாக்கா இருக்கு, என்னது இது? தெரியல. நீ ஐயோ நீ கொடுத்ததுதான். அப்போ புளியார் சாப்பிட மாட்டார். இப்போ பைத்தியக்காரி இவ கொடுத்த தண்ணியில என்ன தெரியுமா இருந்தது? இப்போ ஐயோ பாவம். நீ எடு தூக்கி போட்டு செய். பாருங்க, இங்க ஒரு பூச்சி செத்து போச்சு. இப்படி இப்போ எப்படி புளியார் சாப்பிடுவாரு? தூக்கி போடு. தூக்கி தான் போடணும். அதை பின்ன என்ன பண்ணோம்? இந்த பொண்ணு இருக்காளே, நான் கண்டுபிடிச்சேன். நல்லா இதனா அப்படியே நல்லா இது பண்ணிருப்பேன். அது சாவச்சு. இப்ப இதுவே நம்ம படிக்க கூடாது. புளியாருக்கு ஒரு மர்டர் பண்ணிட்டு புளியாருக்கு நீ எப்படி கொடுப்ப கேசரிய? எனக்கு தெரிஞ்சு நம்ம பண்ற திங்ஸ்ல பார்த்து புளியாரே ஏஞ்சி ஓடிட்டு போறாரு. ஆனாமா நீங்க செலிப்ரேட் பண்றது, நான் சொர்க்கலோகத்துக்கே போயிடுறேன். ஏதோ நீங்களாம் நல்லா இருக்கீங்களான்னு பாக்கிறதுக்கு ஒரு நாள் பூமிக்கு வந்தா நீங்க நல்லா பண்றீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரே போயிடுவாரு. பெருசாக்குடி. ஆக்சுவலி உப்புமாவும் கேசரியும் இஸ் சேம் ஃபேமிலி ஒன்லி. அந்த உப்பு போட்டு உப்புமா ஆக்கிறாங்க, இது சக்கரை போட்டு கேசரி ஆக்குறோம். சோ அதனால நீ வந்துட்டு ரொம்ப என்ன வந்து டென்ஷன் படுத்தாத, சரியா? என் தங்கச்சி ஆசைப்படுறான் கலரை போடுன்ட்டு. வாழ்க்கை தான் கலர்ஃபுல்லா இல்ல, சாப்பாடு கலர்ஃபுல்லா இருக்கட்டும் ஆசைப்படுறேன். புரியுது. இது நான் சொல்றது எல்லாமே ஜோக்கு. உடனே கமெண்ட்ல உங்களுக்கும் ரகு மாஸ்டருக்கும் என்ன பிரச்சனை அப்படிலாம் கேட்கக்கூடாது, சரிங்களா? அட நம்மளுக்குள்ள என்ன இருக்கு சார், சும்மா சொல்லுங்க சார். முடியாது, சொல்ல முடியாது. அவ்வளவுதான். என்னடி கேசரி வெள்ளை வெள்ளையா இருக்கு? ஒரு சில கை வலிக்குது. பெரிய கரண்டி கொடுனா கொடுக்க மாட்டேற, ஸ்பூனை கொடுத்து பண்றேன். இப்போ ஷெஃப் அப்படியே கிழிச்சிடுவாங்க பாருங்க. இப்போ பாருங்க. இன்னும் தண்ணி போடணும்டி. தண்ணி தாண்டி மெயின். இப்போ அவ ஊத்தும் போது பிரச்சனை கிடையாது. இதுவே நான் ஊத்தும் போது கொலன்னு ஆக்கிடு, பழக்குன்னு ஆக்கிடு. நானும் கொலன்னு தான் ஆக்குறேன். பாருங்க எங்களோட கேசரி. எங்க கேசரியை பார்த்து யாரும் சாப்பிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நாங்களே சாப்பிட்டுப்போம். நல்லா தாண்டி இருக்கு. அவுட் நல்லா தான் வரும். இதுல இருந்து என்ன தெரியுது? எப்பவுமே யாரு சமைக்கிறது மேக்கிங் பார்க்காதீங்க, ஒன்லி ஈட்டிங் வேலையை மட்டும் பாருங்க. மேக்கிங்கை பார்த்தீங்க, நம்ம ஈட்டிங் பண்ண மாட்டோம். டேய் என்ன இலவிடாது? நல்ல விஷயம் தான்டா இது. வந்துடும். ஐயோ பெரிய வேலை பண்ணிட்டீங்க மேடம். முடியல. கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes இந்த நெருப்புல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். A few minutes later. எங்களோட கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஓகே, எங்க கேசரி வந்து நல்லா ஒட்டாம, கடாயில எல்லாம் ஒட்டாம அழகா வந்திருக்கு. அந்த நெய் போட்டோம்ல, அதெல்லாம் கூட பிரிஞ்சு ஓரளவுக்கு சூப்பரா வந்திருக்கு. ஓகே, நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கடவுள் எங்களை மன்னிச்சு ஏத்துப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to do கொல்கட்டை. எஸ், கொல்கட்டை. நம்மளோட புளியார் விநாயகர் சதுர்த்திக்கு மெயின் டிஷ்ஷே கொல்கட்டை தான். இந்த நம்ம என்ன டிஷ் பண்ணுறோமோ இல்லையோ, மெயின் வந்துட்டு கொல்கட்டை பண்ணி வச்சிடணும். அந்த ஒரு டிஷ்ஷு பண்ணாலே வந்துட்டு புளியார் வந்துட்டு ஹாப்பி ஆகிடுவார் டு த கோர். அவர்கிட்ட இந்த கொல்கட்டை வச்சு நம்ம என்ன ப்ரேயர் பண்ணி கேட்டாலுமே ஹி வில் அப்ரூவல் ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த அப்ரூவலுக்காக கொல்கட்டை பண்ணுவோம். எங்கள் வீட்டில் வந்துட்டு அது இதுக்கெல்லாம் பிடிப்பாங்கல்ல, கிளாத் அதை யூஸ் பண்ணுவாங்க. பேப்பர் இருக்குல்ல, பழைய நியூஸ் பேப்பர், அதெல்லாம் மடிச்சுட்டு நாங்கள் இது பிடிக்கிற இதுவாக இருக்கணும். இது பின்னாடி சொல்லுவாங்க சாப்னி, மூடுனி. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் சாப்னியா. சாப்னின்னு சொன்ன இப்போ உங்களுக்கு தெரியுமா? தமிழ்ல என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல. தமிழ்ல துணி சொல்லுவாங்க. ஜோக் இல்ல இல்லையா? கழுவிட்டு தண்ணி வை, எடுத்துட்டு வா போ. ஒரு ஷெஃப் சொன்ன ஒரு ஹெல்ப்பர் வேலையை செய்யணும், புரியுதா? நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. நீ எப்படி செய்யறேன்னு பார்க்க கொலக்கட்டைய ஓவரா பேசுறேன். நீ இப்போ இது மட்டும் வைக்கவா, தண்ணியா எடுத்துட்டு வருவா. விட்டா கிறுக்கு நாச்சிரு வாங்கி போட்டுருக்கு. நம்ம டார்கெட் டைம் தான் தெரியுமா? இப்போ டைம் 12 மணி. அட்லீஸ்ட் ஒரு 3 மணிக்குள்ளார வந்துட்டு நம்ம 3 மணி ஆகாது, 5 மணி ஆகும். 5 மணி ஆனாலும் பரவாயில்ல, புளியார் இருப்பாரு. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக புளியார் இருப்பாரு, எங்கேயும் போக மாட்டாரு. ஓகே, சைமல்டேனியஸாக தண்ணியும் நாங்கள் சூடு பண்ண வச்சுட்டோம். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு
இந்த நாங்கள் யூடியூப்பை பார்த்து தாங்க பண்ணுறோம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு செய்யவே தெரியாது எப்படி செய்வீங்க அப்படின்னு கேட்காதீங்க. சைமல்டேனியஸாக இந்த பக்கம் வேறு ஒரு ஃபோன் இருக்குது, அதை பார்த்து தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாவை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வறுக்கணுமா. நான் அது பண்ணுறேன், நீ வந்து அந்த டாஸ்க் பண்ணு. இப்போ மாவு வந்துட்டு வறுக்கிறோம். வறுத்து எடுத்துகிட்டு பிறகு அடுத்தது என்ன ஸ்டெப் பண்ணுறோம் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. கொழுக்கட்டையில் வந்துட்டு அதுதான் பூரணம்மா, அது ஏதோ ஒன்று, அது உள்ள ஸ்டஃபிங். அந்த பூர்ணம் ஸ்டஃபிங்காக தேங்காய் வேணுமா. அதனால் அந்த தேங்காய் வந்து நான் வேறு முழுசாக வாங்கிட்டு வந்துருக்கேன். ஒழுங்காக நான் வந்துட்டு தேங்காய் பற்றியே வாங்கிட்டு வந்துருக்கலாம், கட் பண்ணி அவங்களே வச்சுட்டு இருப்பாங்க. ஆமாம். இப்போ இது எப்படி உடைக்கிறது? உடைக்கிற ஐட்டம் கிடைச்சிருச்சு. வெரி டேஞ்சரஸ், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன் ஏய் தண்ணி பிடிக்கணும்ல, டம்ளர் எடு, தண்ணி பிடிக்கணும் எடு. எதையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் சாப்பிட்றோம். புரியுதா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் இதுவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். எந்த அழகுல உடையுதுன்னு தெரில. 1 2 3 உடையுது உடஞ்சிருச்சு. அதான் ஓரளவுக்கு நீட்டாகவே உடஞ்சிருக்கு. சைட் பை சைட் நான் இங்கே மாவு வறுக்கிறேன், கொல்கட்டை மாவு. கொழுக்கட்டை மாவு மட்டும் வறுக்கலைங்க, எண்ணெயும் சேர்த்து தான் வறுக்கிறாவ. டார்ச்சர் பண்ணுவா. பார்த்து வெட்டி கை வெட்டி போகுது. கை வெட்டி கை வலி. கை எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா பாருங்க. பாருங்க என்ன வேகம் கட்டு. எவ்வளோ பண்ணியிருக்கேன், இவ்வளோ வேகம் பண்ண போதும். துருவது எல்லாரும் பார்த்துருப்பாங்க. சரி நான் கட் பண்ணுறேன். இது செஞ்சு முடிக்க நாளைக்கு ஆயிடும், துரிய முடிக்க. அட்லாஸ்ட் நாங்கள் வந்துட்டு தேங்காவை துருவி முடிச்சாச்சு. முடிக்கிற ஸ்டேஜ். ஒரு மூடி நான் பண்ணேன், இன்னொரு மூடி மேடம் பண்ணுறாங்க. கை வலிக்குதா. ஸோ இதுவும் தேங்காய் ரெடி. இந்த பக்கம் வந்துட்டு வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையை நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, பாதி வேர்க்கடலையை வந்து பர்ஃபி செய்ய போகிறோம். ஆண்டம்மா, நான் உனக்கு கடலை போய் வாங்கிட்டு வரேன். சொன்னல, ஏய் பிள்ளையாருக்கு இருக்கிறதே பண்ணுடி. இவ இருக்கல, ஷீ இஸ் ஒன் சோம்பேறி. நல்லா பார்த்துக்குங்க. முகம் ஃபுல்லா மூக்காதான் இருக்கு, எங்க வேணாலும் குத்து. ஸோ சூடு பண்ணி வச்சு இந்த மாவை வந்துட்டு இப்போ பிசைய போகிறோம். சூடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, மேடம் ரெடி ஆயிட்டாங்க இடிக்கிறதுக்கு. கொழுக்கட்டைக்கு மாவு உக்காந்து பிசையலான்னு வந்தேன். நின்று இடுப்பு வலிக்குது, வயசாகுதுல்ல. நம்மளுக்கு ஒரு ரம்யா கிருஷ்ணன் மாதிரி கிடைக்கலையே. வயசானாலும் உங்கள் அழகும் ஸ்டைலும் மாறல அப்படி சொல்கிறதுக்கு யாருக்குமே இல்லையே. நீ முடிச்சிடுவியா பிசைஞ்சு? முடிச்சிடுவேன். பர்த்டே பாய்க்கு கொடுத்துடலாம் டக்குன்னு. பர்த்டே பாய் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணுங்க பர்த்டே பாய். எங்கள் கையில் இருந்து அந்த கொழுக்கட்டையை சாப்பிட்டு தான் உங்கள் பர்த்டே வந்துட்டு இன்னைக்கு சிறப்பாக முடிய போகுது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. அட்லாஸ் அந்த டோ நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், வெள்ளத்தை கரைக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சோண்டு. இன்னும் உடைய மாட்டுது. கடைக்காரங்களாம் அழகாக வச்சு தராங்க, நம்ம அச்சம் மட்டும் எப்பவுமே வரவே மாட்டுது. கத்தி எடுத்து கட் பண்ணுடி. இப்போ புரியுது. என்னோட பாகு ரெடி ஆயிட்டாப்ல. பாகு ஓகே. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதெல்லாம் ஸ்டீம் பண்ணுறதுக்கான நாங்கள் எடுத்து விட்டோம். மோமோ செய்கிற ரெசிபி கண்டினியூ பண்ணுங்க பாகு. ஏய் அது போட்டு தானே பண்ணணும்னு சொன்னேன். அதுதான் நீ போடுற. இருடி, இங்கே ஏன்னா 10 கையா இருக்கு, எடுத்து வச்சு தான் எடுக்க முடியும். 10 கை இல்லைம்மா, 10 வாய் இருக்கு உனக்கு. 10 வாய்.
எங்களோட உள்ள ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு அண்ட் மாவும் இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரில, பார்ப்போம். கடவுளே புள்ளியாரப்பா நல்லபடியாக வரட்டும். உங்கள் பர்த்டே அன்னைக்கு நாங்கள் பண்ணுறோம் ஸ்பெஷல் டிஷ்ஷாக. நல்லா தான் வரும். டிசைனர்லாம் நம்ம கூட இருக்காங்க. டிசைனரை வேறு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் டைம் டு ஸ்டஃப் நவ். இல்லை ஒரு ஸ்டஃபிங் இவ்வளோ நிறைய போடாத. இவ்வளோ நிறைய போடாத. நிறைய போடக்கூடாதா? கொஞ்சமாக போட்டுக்கலாமா? போதுமா? போதும். ஓகே, இப்படி பண்ணிட்டு இப்படி அமுக்கணும். பண்ணியாச்சு. ஒரு உள்ள ஃபஸ்ட்டு எண்ணெய் தடணுமோ அது ஒட்டாமல் வர்றதுக்கு? தெரியலையே. என்ன அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எங்களை பார்த்தா பாவமாக இருக்கா இல்லை இதை பார்த்தா பாவமாக இருக்கா தெரியல. புதுசாக ட்ரை பண்ணணுன்ட்டு ஏதோ ஒன்று பண்ணோம், ஒழுங்காகவே வரல. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இப்படி புளியாரை நம்ம நிற்க வச்சிடணும். அப்போ பாரு சூப்பராக வரும். நம்மளுக்கு தான் பண்ணல, தப்பு பண்ணிட்டோம். என்ன இது? இது எப்போவுமே எல்லாருமே சமைக்கும் போது இப்படி புளியாரை வச்சுடுவாங்க. திஸ் இஸ் புளியார். ஓகே, ஸோ புளியாரை கும்பிட்டாச்சு. ஓகே, இப்போ நாங்கள் வித்தியாசமாக வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா எண்ணெய் டிசைனருக்கு எண்ணெய் தடவுறோம். இப்போ நாச்சு ஒழுங்காக வந்துருப்பா. இது வந்து நியூ டைப் ஆஃப் கொழுக்கட்டை. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பூர்ணம் இருக்கிறனால. ஓகே, இப்போ திருப்பி நம்ம வந்துட்டு ஷட்டிங் கேம் பண்ணுவோமா? 1 2 3 வந்துருப்பா. ஒழுங்கா 1 2 3. சூப்பர் பண்ணி வந்துருச்சு. வந்துருச்சு. எங்க கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டி. நான் எப்பவுமே ஒரு நல்ல காரியத்துக்கு நல்ல விஷயம் பண்ணணும்னா அந்த மாதிரி புளியார் பிடிச்சி வைக்கணுமா. A few hours later. எப்படி பண்ண போறான்ட்டு என் தங்கச்சி. வந்து விட்டது. பரவாயில்ல, ஈஸியாக தான் இருக்கு எனக்கு. இவளது பாருங்க, எந்த பரவாயில்ல. போதும், ஒன்னே கம்பேர் பண்ணாத, வெய்யங்க. எனக்கு தெரிஞ்சு இது பார்க்க அழகா இருக்கு, சாப்பிட லைக்கா இருக்கும் எனக்கு தெரியல. சரி, இந்த ஒரு 5 ஐட்டத்தை உள்ள வச்சுட்டு பார்ப்போம். பாருங்க, பாத்திரத்தில் எண்ணெயை தடவிட்டு இப்போ இது டாஸ்க் நான் திரும்ப இப்போ இதுலேருந்து இது எதுவுமே உடையாமல் வரணும். இங்கே நாங்கள் செஞ்ச இந்த கொழுக்கட்டை எல்லாம் உள்ளே வச்சுட்டு இட்ஸ் டைம் டு ஸ்டீம். வாங்க, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டார் பிள்ளை. பாருங்க, தண்ணி கொதின்னு கொதிக்குது. ஓகே, இப்போ நாங்கள் இங்கே வைக்கிறோம் கொழுக்கட்டையே. சூப்பர். ரவுண்டு கொழுக்கட்டை கூட இருக்கும் இல்லடி. இங்கே கொழுக்கட்டை காம்படிஷன் ஆகிடுச்சு. காண்டு டென்ஷன் பட்டது. இங்க பாருங்க, இவங்க கொழுக்கட்டைய ஆப்ரேஷன் ஆயிடுச்சாங்க. நானே ஏதோ பண்ணிட்டீங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கேன். இவன் எனக்கு கான்சென்ட்ரேஷனே பண்ண விட மாட்டா. அவ்வளோதான் நீ கொழுக்கட்டை. இங்க பாருங்க கொழுக்கட்டை முடிச்சு. கொழுக்கட்டை நானே முடிச்சிடுவோம் போல. ஏய், நீ நாடி எப்படி விற்கிற? ஃபஸ்ட்டுடி பாரு, அழகாயிடுச்சு என் கொழுக்கட்டை. கொஞ்சம் டிசைன் நினச்சி அப்படி பண்ணுவோம் நம்ம. எனக்கு அந்த கொழுக்கட்டை ஒரு மாதிரி வரும்ல, அந்த மாதிரி. அதுக்கும் டிசைனர் இருப்பாரு, அந்த டிசைனர் நம்ம கிட்ட இல்லை. அமுக்குவோம். கட்டு எப்படி வருது இந்த ஐடியா? சமையல் நல்லா இருக்கே பாருங்க, கிரியேட்டிவிட்டி. இந்த மாதிரி பண்ணலாம். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டது ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வெந்திருக்கா இல்லையான்ட்டு. பாருங்க, எங்க கொழுக்கட்டை செம்மையா இருக்குல்ல, வெந்திருக்கு. யாரப்பா வந்துரு நல்லபடியா வந்துரு. வெந்திருக்கான்னு தெரியலையே. சரி, புள்ளியாரப்பா கொடுத்து பார்ப்போம். கொடுத்துடலாம். பாருங்க எங்க கொழுக்கட்டை. ஹவ் இட் ஹஸ் கம். வெரி நைஸ். நைஸ்ப்பா, நைஸ். ஓகே, பாம்பு
இட்லி இதெல்லாம் கொழுக்கட்டை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க. அட்லாஸ் எங்களோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த 2 கட்டுக்குட்டிங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். புள்ளியார் வந்து கோச்சிக்க மாட்டார். ஸோ இட்ஸ் டைம் டு சர்வ் ஃபார் புள்ளியார். ஸோ நம்ம எடுத்துகிட்டு போவோம். கம் நம்மளோட பூஜையை ஆரம்பிச்சிடலாம். இந்த பாத்திரத்தில் தனியாக எங்கள் அம்மாக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, மை மம்மி வில் ஹேவ் இட். எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது சாமி பாட்டு போட்டு விளக்கேற்றணும். பாருங்கள், எங்கள் சாமியை நாங்கள் அப்போவே ரெடி பண்ணது காட்டினோம். இதனால இப்போ திருப்பி காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே, நாங்கள் பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போது இதில் இருக்கிற பிரசாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும் இல்லையா? அதனால் எனக்கு ஒரு லட்டு, என் தங்கச்சிக்கு ஒரு லட்டு, அதே மாதிரி கொஞ்சோண்டு கேசரி எடுத்துக்கிறோம். கொழுக்கட்டை, எனக்கு ஒரு கொழுக்கட்டை, என் தங்கச்சிக்கு ஒன்று, அது புள்ளியாருக்கு ஒரு கொழுக்கட்டை. ஓகே, ஹாப்பி டீல் முடிஞ்சிடுச்சு. ஹாப்பி பர்த்டே டு யூ. நன்றி நன்றி நன்றி. சரி, இப்போ நாங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போது வெந்திருக்கா வேகலையான்ட்டு நான் சாப்பிட்றேன். டக்குன்னு எனர்ஜி ஆயிடுச்சுன்னா கால் பண்ணிடணும். ஓகே, எதுவும் ஆகாது, பிரசாதம் ஒன்றும் ஆகாது. ஸ்டஃபிங்லாம் நல்லா தான் இருக்குது. வெயில கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்குது. ஹார்ட் ஒன்றும் ஆகாதுப்பா, வேகலன்னு தான் தப்பு. ஹார்டாக வெந்திருக்கு. எனக்கு தெரியல டிஃப்ரென்ஸ் எதுவும். நல்லா இருக்கு. அப்போ நல்லா இருக்குன்னு அர்த்தம். வெந்திருக்கு. ஏன்னா மெல்லும் போது உள்ள போகுது. வேகலைன்னா வாய் ஃபுல்லாக மாவாக இருந்திருக்கும். வெந்திருக்கு. குட். உங்களோட ரவா லட்டு என்னோட ஃபேவரட் லட்டு. டேஸ்டே பண்ணல. நல்லா இருக்கா? அப்படியா? சக்கரை கூட நான் டேஸ்ட் பண்ணல. இந்த ஐட்டத்தை டேஸ்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. கேசரி கேசரி சக்கரை கம்மியாக இருக்கு. சக்கரை கம்மி அவ்வளோ போட்டோம் மேஜி, 5-6 ஸ்பூன் போட்டோம். டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனால் சொன்ன மாதிரி சக்கரை கம்மியாக இருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ திருப்பி சுடு தண்ணியில் சர்க்கரையை கலந்துட்டு அதை போட்டுட்டு குழப்பம்னு ஆக்கிடுவேன். வேணாம், சக்கரை கம்மியாகவே சாப்பிட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாக்கு ஆக மொத்தம் எங்களோட விநாயகர் சதுர்த்தி சூப்பர் டூப்பர் ஹிட்டு. நாங்கள் செஞ்சது எல்லாமே யாரோட உதவி இல்லாமல் நாங்களே செஞ்சது. ப்ரௌட் ஆஃப் யூ தாப்பா. ப்ரௌட் ஆஃப் யூ கல்பனா. டீம் ஒர்க் மேடம். எஸ், டீம் ஒர்க். நல்லா இருக்கும். கோவிலில் கொடுக்குற சுண்டல் மாதிரி இருக்கு. வா, சுண்டல் மட்டும்தான் கோவிலில் கொடுக்குற மாதிரி. மீதி எல்லா ஐட்டமும் நாங்கள் ஏதோ வீட்டில் செஞ்சு கரெக்ட் அப்படிதான் இருக்கோம். மீதி எல்லாமே ஓகே. புள்ளியார் நோ கோச்சிஃபையிங், டீலிங் தான் உங்களுக்கும் எனக்கும். சாப்பிடுங்க, கோச்சிக்காம. மனசால செஞ்சது கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நாங்களும் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இன்னொரு வீட்டில் எங்களை கூப்பிட்டு இருக்காங்க, எங்கள் ரிலேட்டிவ். அடுத்தது சல்லுன்னு கிளம்பி அங்கே தான் போக போகிறோம். சரிங்களா? ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஹாப்பியாக இருங்க. பாய். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.